பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதமின் புத்தகம் 121 சங்கீதம் 1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம் ஒவ்வொருத்தருக்கும் ஒத்தாசை அனுப்புகிற இடம் தேவனுடைய சமூகம். நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக நாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எலியாவை குறித்து நாம் பார்ப்போமானால், தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், குடிக்க தண்ணீர் இல்லை, ஆகாரம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எலியாவை போஷித்தார், தண்ணீர் கொடுத்தவரை பராமரித்தார். ஆமென். அந்த ஆற்றில் தண்ணி வற்றி போகாத அளவுக்கு அந்த எலியாவுக்கு குடிப்பதற்காக ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அவருக்கு உணவும் அப்பமும் இறைச்சியும் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு, சாரிபாத் என்ற ஊருக்கு அவரை அனுப்பி அங்கே ஒரு ஏழை விதவையை கொண்டு அந்த எலியாவை தேவன் பராமரித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகளை தேவன் பராமரிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் பராமரிக்கிறவர். எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர், பராமரித்த ஆண்டவர், ஏழை விதவையை கொண்டு பராமரித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பராமரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் சோர்ந்து போயிருக்கலாம், வேதனையோடு கொண்டிருக்கலாம், தேவையோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கடன் பாரம், நெருக்கம், துன்பம், போராட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நாம் தேவ சமூகத்தில் போகும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். ஆமென். எனவே நாம் தேவ சமூகத்தில் சென்று நாம் தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். கஷ்டங்களை மாற்றுவார், கடன் பாரங்களை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். எனவே நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நம்முடைய தேவை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். நார்டன் என்கிற ஒரு மிஷனரியை குறித்து எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது, அந்த நார்டன் என்கிற மிஷனரி எழுதின சில காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா 10 பேர், நார்டன் அப்படிங்கிற மிஷனரி 10 பேர், அவங்க நியூயார்க்கிலேருந்து இந்தியாவுக்கு கப்பலில் பிரயாணப்பட்டார்கள். அவங்க எல்லாரும் விசுவாசமான மிஷனரிகள். இந்தியாவிற்கு வந்ததும் எங்கே செல்வது, எங்கே தங்குவது, யார் நம்மை வரவேற்பார்கள் என்று அவர்கள் ஒருத்தர் கூட தெரியாது. அவர்களுக்கென்று எந்த ஒரு வீடும் ஆயத்தமாக்கப்படவில்லை. சாப்பாடு எப்படி கிடைக்கும் என்று தெரியாது. நீங்கள் இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியத்திற்கு செல்லுங்கள், நாங்கள் உங்களை பணத்தால் தாங்குகிறோம் என்று ஒருவர் கூட வாக்கு பண்ணவில்லை. பயணம் ஆரம்பிக்கும் போது இவர்கள் ஒன்று கூட தனக்கு ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை என்று அந்த புத்தகத்தில் அந்த நார்டன்கிற சகோதரி குறிப்பிட்டு உள்ளார்கள். ஆனால் அட்லாண்டிக் கடலின் பாதி தூரத்தை கடந்த போது தான் அவங்க உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்தியாவில் யார் நம்மை வரவேற்பார்கள், நம்மை யார் அழைத்து கொண்டு போவார்கள், யார் ஆதரிப்பார்கள் என்று கூட தெரியாமல் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறோமே என்று நினைத்தார்கள். தேவன் அந்த சகோதரிக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் அவங்க மிகப்பெரிய கடலில் ஒரு சிறிய மரப்பலகையில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னும் பின்னும் ஒன்றுமே இல்லை. பல பக்கமோ இடப்பக்கமோ உதவிக்கான அறிகுறிகளே இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மரப்பலகையிலிருந்து அடுத்த அடியை எடுத்து வைக்க காலை தூக்க முயன்றபோது அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்பாக ஒரு சிறிய படகு வந்து நின்றது. அடுத்த அடி எடுத்து படகிலே வைத்தார்கள். இந்த தரிசனத்திற்கு பின்பு தான் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் சரியான நேரத்தில் தனக்கு உதவி அனுப்புவார் என்று அந்த மிஷனரி புரிந்து கொண்டதால் கவலையெல்லாம் மறந்தது. அதன் பின்பு சந்தோஷமாகவும் மேலும் முன்னேறி சென்றார்கள். அவர்கள் விசுவாசத்தைப் போலவே இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் பனாரஸ் என்ற இடத்தில் தங்கி அவர்கள் பில்கிரிம்ஸ் மிஷன் என்ற ஊழியத்தை செய்தார்கள். தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். அவங்க தேவை எல்லாவற்றையும் சந்தித்தார். ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசமாக நாம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தேவன் நம்முடைய தேவைகளை அற்புதமாக, ஆச்சரியமாக சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். எலியாவை பராமரித்த ஆண்டவர்
எலியாவை போஷித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி, அப்பா, எனக்கு ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம் நீங்கள் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திப்பீராக. கடன் பாரம், வியாதி, நெருக்கம் எல்லாம் மாறட்டும். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்திருங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.